ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு மாற்றி மாற்றி காய்ச்சல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் மேலேயே ஆயிடுச்சு. ஸ்கூலுக்குமே போய் சரி, அதனால் அவங்க கொஞ்சம் சரியாகட்டும் அப்புறம் வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் வீடியோவே எடுக்கல. ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது வீடியோ எடுத்து. சரின்னு சொல்லிட்டு கடைக்கு கிளம்பிட்டோம். ஸ்கூலு லீவு தான். சரி, ஒரு நாள் அதாவது கடைக்கு போய் ரொம்ப நாள் ஆன மாதிரி இருந்துச்சு. ஒரு மாதம் அதுக்கு மேலேயே இருக்குன்னு நினைக்கிறேன். நாங்கள் கடைக்கு போயிட்டு சரி கடைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்குமே கிளம்பிட்டோம். அந்த தண்ணி பார்த்திங்கன்னா காலையில் ஒரே சாப்பாடாக 1 பாட் ரெசிபி தக்காளி சாப்பாடு வச்சு கிளம்பிட்டோம். பசங்களுக்கு வீட்லேயே காலையிலேயே ஊட்டிட்டு அப்புறம் மருந்தெல்லாம் கொடுத்துட்டு கிளம்பிட்டோம். நல்லா இருந்தாங்க. இருந்தாலும் அந்த அந்த ஒரு இதை ஒரு மாதிரி டல்லாகவே தான் இருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். பார்த்திங்கன்னா போகிறப்பவே எல்லாமே வாங்கிட்டு போயிருந்தோம். சோப்பு இதெல்லாம், பிஸ்கட்டு இதெல்லாமே. அப்புறம் எல்லாமே போய் கடைக்கு போயிட்டு வெளியெல்லாம் எடுத்து வைக்க வேண்டிய பொருளெல்லாம் வெளியே எடுத்து வச்சுட்டு எல்லாம் கூட்டி விட்டுட்டு அப்புறம் நான் எல்லாமே அடுக்கி வைக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அடுக்கி வச்சுட்டு அப்புறம் ஆளுகள் சனிக்கிழமை இல்லையா, அதனால் ஸ்கூல் லீவு, அதனால் எல்லாருமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் ஏன் வராதையும் பார்த்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பா தம்பிக்கு அவங்களுக்கு மத்தியானம் ஆயிடுச்சு. 1 மணியெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்புறம் அவங்களுக்கும் சாப்பாடெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் இவர் கொஞ்சம் அந்த கடைக்கு கிழங்கு இல்லை, கிழங்குனா கப்பக்கிழங்கு கடைக்கு போகிறப்பவே வாங்கிட்டு போயிடுவோம். அந்த அன்னைக்கு பார்த்திங்கன்னா நாங்கள் போகிறப்போ எப்போ ரெகுலராக வாங்குகிற ரோட்டோரத்தில் வண்டியில் விற்பாங்க, நல்லாயிருக்கும். அவங்கள்ட்ட தான் வாங்கிட்டு போவோம். அப்புறம் அவங்க இல்லைன்னு சொல்லிட்டு சரி வேறு எங்கேயாவது வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு போனப்போ அப்புறம் இவர் போயிட்டார் வாங்கிறதுக்கு. அப்புறம் நான் இந்த பேக்கெட்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் ஆளுகளும் வந்தாங்க. சரியாக பேக்கெட்டும் பண்ண முடியல. அப்புறம் ஆளுகளை பார்த்துட்டு அப்புறம் ஃப்ரீயாக இருக்கிறப்ப எல்லாமே வெயிட் போட்டு வச்சுட்டு அப்புறம் பேக்கெட் போட ஆரம்பிச்சிட்டேன். இது போட்டு முடிச்சுட்டு நான் சாப்பிட்டு மறுபடியும் பார்த்திங்கன்னா வேறு என்ன இருந்தால் வரமிளகாயும் பச்சரிசி முந்திரி அப்புறம் இதெல்லாம் இருந்துச்சு. இதெல்லாமே பேக்கெட் பண்ணிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அடுக்கி வைக்கிற வேலை, அப்புறம் அதெல்லாம் இருந்துச்சு. டைம் நான் சாப்பிட்றப்போ பார்த்திங்கன்னா மணி 5 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். 4:45 இருக்கும் நான் சாப்பிட்றப்போ. அப்புறம் சாப்பிட்டு 5:15 ஆயிடுச்சு. அப்புறம் வேகமாக சாப்பிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா பசங்க 2 பேரும் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க வெளியே. சரின்ட்டு அப்புறம் சாப்பிட்டு அப்புறம் மறுபடியும் வரமிளகா அது வெயிட் போட்டு அது பேக்கெட் பண்ணி அதில் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வரமிளகாயும் பச்சரிசியும் போட்டிருந்தேன் வெயிட் பேக்கெட்டை. எல்லாமே பேக்கெட் பண்ணி வைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா சாப்பிட்டு ஒரு 5:15 ஆரம்பித்தேன். அப்புறம் இடையில ஆளுங்க வரணுன்னாங்க, சாயந்தரம் நேரம் தான் வருவாங்க வீட்டுக்கு. அப்புறம் இடையில அதையும் பார்த்துட்டு, ஏன்னா ஒரு தராசு இருக்குது. அப்புறம் நம்ம வந்தாங்கன்னா அப்புறம் அவங்களுக்கு அதையும் அதை பார்த்துட்டு அப்புறம் ஃப்ரீயாக இருக்க டைம் பார்த்துக்கலாம். ஃப்ரீயாக இருக்க டைம் நான் வெயிட் போட்டு பேக்கெட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதையும் ஓரமாக எடுத்து வச்சுட்டு அப்புறம் ஒரு 6:30 இருக்கிறப்பெல்லாம் பேக்கெட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா மழை ஆரம்பிச்சிருச்சு, சரியான மழை. சரி அப்படின்ட்டு அப்புறம் மழை ஒரு 8 மணி வரைக்கும் மழை இருந்துச்சு. அப்புறம் மழை நின்றதுக்கப்புறம் சரி இன்னும் வீட்டுக்கு கிளம்பிடலாம் அப்படின்ட்டு டெம்போவில் தான் வந்தோம். அதனால் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் கொஞ்சம் மழையில் போகிறத விட கொஞ்சம் மழை இல்லாதப்போ கிளம்பிக்கலாம் அப்படின்ட்டு எல்லாமே நான் எடுத்து வச்சுட்ருந்தேன். தம்பி பார்த்திங்கன்னா கடைக்கு முன்னாடி ஒரு ஃபேன்சி ஸ்டோர் இருக்குது, அங்கே எல்லாமே இருக்குது, செருப்பு கடை எல்லாமே இருக்குது. சரின்ட்டு இந்த செருப்பு வேணும்னு சொல்லி போய் வாங்கிட்டு வந்தான். அவரும் அங்கே தான் இருக்கார். மொபைல் ரீசார்ஜ் எல்லாமே பண்ணுவாங்க. அதனால் அவர் அங்கே போயிருந்தார். உடனே பசங்களும் பின்னாடியே போயிட்டு செருப்பு வேணும்னு சொல்லி பார்த்ததையும் அதை வாங்கிட்டு வந்துட்டாங்க.
அப்புறம் பார்த்திங்கன்னா நாளைக்கு இது வாங்குகிற ஜாமான் 1, 2 மொத்தம் இல்லை, தீர்ந்ததை வந்து எழுதி வச்சுருவோம். நாளைக்கு ஏதாவது முக்கியமாக ஏதாவது எடுக்க வேண்டியதை மட்டும் எழுதி வச்சுட்டு கொண்டு வந்தால் நான் காலையில் அடுத்த நாள் காலையில் போகிறப்போ வாங்கிட்டு கடைக்கு போயிடுவார். அதனால் சரின்ட்டு எழுதி வச்சுருந்தோம். அதை எடுத்துகிட்டு கடையில் சாத்திட்டு கடையிலேருந்து கிளம்புறப்ப பார்த்திங்கன்னா ஒரு 8:45 9 மணியாட்டம் இருக்கும். கிளம்பியாச்சு. வர வழியில் பார்த்திங்கன்னா ஒரு கோயில் ஃபங்க்ஷன். அந்த கோயிலில் வந்து என்ன கோயில்னு எனக்கு தெரில. ஆனால் லேடிஸ் எல்லாம் இந்த ஒயிட் சாரீ எல்லாம் கட்டிட்டு எல்லாம் ஒரே மாதிரி டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. பார்க்குறக்கு அழகாக இருந்தது. ஆனால் அதாவது கோயிலுக்கு போய் வீடியோ எடுக்க முடியல. ஏன்னா மழை அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மழை இல்லை, அப்புறம் பார்த்திங்கன்னா மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சரி நீ மழை வேகமாக வர்றதுக்குள்ள வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு கிளம்பி வந்துட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா கொண்டு வந்தது எல்லாமே கட்டைப்பையில் கொண்டு வந்தது எல்லாமே எல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். வந்து அப்பப்பொடி, தக்காளி, வெந்தயம் அது இதெல்லாம் 1, 2 இதெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு. சரி வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு வரப்போ நான் எப்போவுமே கடைக்கு போனால் நைட்டு வர்றப்போ வந்து 1, 2 ஜாமானை எடுத்துகிட்டு வந்துடுவேன். பார்த்திங்கன்னா இடியப்ப பொடி, பொட்டு பொடி, வெங்காயம், பெப்பரு, கரம் மசாலா, சாம்பார் தூள், சாம்பார் பருப்பு, அப்புறம் எதுவும் துவைக்கிற சோப்பு, பிஸ்கட்டு அப்படின்ட்டு இதெல்லாமே எடுத்துகிட்டு வந்தேன். எப்பவுமே நாங்கள் கடையிலேருந்தே எடுத்துடுவேன். வேறு எதுவும் மெயினாக வந்து போய் வாங்க மாட்டேன் கடைக்குன்னு போயிட்டு பெருசாக. அப்புறம் வந்திங்க மணி 10 இருக்கும். வீட்டுக்கு வரப்போ 10 ஆச்சு. அப்புறம் மாவு நான் ஆட்டி வச்சுருந்த தோசை மாவு சரின்ட்டு சரி மாவு இருக்குது அப்படின்னு அப்புறம் அவர் தெரிஞ்ச கடையில் போய் சாம்பார் குழம்பு வாங்கிட்டு வந்தார். எல்லாம் சாப்பிட்டு தோசை ஊற்றி சாப்பிட்ற மணி 11:30 இருக்கும். இது நாங்கள் வந்த டைமு. சரியான டயர்டு.